பட்டு கொட்ட அம்மாளே பட்டு புட்டான அம்மாளே பொல்லாத சிரிக்கி பொல்லாத பட்டு கொட்ட அம்மாளே. டேய் டேய் என்ன அந்த புள்ள காலை தூக்குறதுக்கு நீ பாவடைய தூக்குற? பாவடைய தூக்குறே. ஏய் நீ சோழி பார்க்கலாம்னு பாக்குறியா? சோழி என்ன பார்க்க போறேன்? இந்த பிள்ளை வேலை பார்த்துட்டு போயிரு. அதான் சொல்றேன். சோதிய போய் பார்க்க சொல்றாரு. ஒரு பொம்பளை பிள்ளை நின்னு ஆடிட்டு இருக்க, நீ பாட்டுக்கு வந்தா பாடுனா இடிச்சா நீ பாட்டுக்கு இடிக்கறியே எப்படி? உன் மேல இது இடிச்சேன்ல. ஆமா. நீ என்ன பண்ணிருக்கணும்? என்ன பண்ணிருக்கணும்? நல்ல ரோசமான பொம்பளை, மானமான பொம்பளை, வெக்கமான பொம்பளை, சோத்துல உப்பு போட்டு திங்கற. அதெல்லாம் பண்ணிருந்தா நீ என்ன பண்ணிருக்கணும்? நம்ம மேல ஒருத்தன் வந்து இடிச்சிட்டானே. இனி மேல நம்மள உயிரோட இந்த ஊர்ல நம்மள மதிப்பாங்களா? நம்மள வந்து கட்டி பிடிச்சு விட்டானே. நம்ம காலை தூக்கி விட்டானே. இந்த ஊர்ல நம்மள ஏதாவது பேசுவாங்களா? அப்ப நீ என்ன பண்ணிருக்கணும்? என்னை கட்டி பிடிச்சிருக்கணும். என் காலை தூக்கி இருக்கணும். என்னைய படுக்க போட்டுருக்கணும். வாயில ஏதாச்சும் வருது முகத்துல. வாயில வராதுமா, படுக்க போட்டுட்டே வேற இடத்துல வரும். நான் கேக்குறேன். கொஞ்சம் ஜர்விடா. வந்ததெல்லாம் கட்டி பிடிச்சது இல்லாம ஒண்ணே திருப்பி கட்டி பிடிக்க சொல்றேன். தூக்க சொல்றேன். உனக்கு வெக்கமா இருக்கு? ஏன் வெக்கமா? தமிழ்நாட்டோட நான் நல்ல பொம்பளை, நான் நல்ல வெக்கமா ரோசம். நல்ல மால ரோசம் வெக்கமில்ல பொம்பளை. தமிழ்நாட்டு பொம்பளை. நல்ல ரோசமான பொம்பளை. அதே மாதிரி நெஞ்ச கை வச்சல. அடுத்து குடுங்க. பாத்தியா? கரெக்ட்டா அந்த இடத்துல வைக்கிற பாரு. போயால் நான் சொல்றதுக்கு முன்னாடி நீ கை வச்சன. கை வச்சடா. உனக்கு அந்த ஆசை இருந்திருக்கு பாரு. ஆமாங்க இருக்க மாதிரியே நடிப்ப. ஆமா வா, உனக்கு தானே தெரியும் வச்சு பார்த்தால. ஏய் கையோ உனக்கு எப்படி தெரியும்? நீ தான் பழம்னு சொல்லிட்ட. ஆளை முகரை பாரு. கைய விடவா. சோதிக்கிற கைய கொண்டு அதுல எப்படி? ஏன் கைய விடியா சொல்றே? உன் கைய விடவா. உனக்கு அந்த பழக்கம் இல்லையம்மா. வாயில வா. ஐயோ 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 செல்லம். இப்படி எடுத்தோனே ஒத்துக்குவே நான் நினைச்சேன். உன் வாயில நல்ல வார்த்தை வராதா? நான் என்னமா சொன்னேன்? ஏதா ஒரு வார்த்தை கெட்ட வார்த்தை கேளு. வாயோட வார்த்தை இருக்கற. வார்த்தையை விட வார்த்தை கேட்டுக்கிட்டு இருக்கேன். நானும் வார்த்தை தான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க தேவலாம் பேசாதீங்க மிஸ்டர் ராஜா அவர்களே. மிஸ்டர் கோகிலா அவர்களே. சொல்லுங்க மிஸ்டர் ராஜா அவர்களே. என்னை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? என்ன பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? I am suffering from fever. I am unable to attend class. I request you to grant me leave for 3 days. Excuse me. Okay? நீங்க இப்ப என்ன பேசுனீங்க நான் தெரிஞ்சுக்கலாமா? அதுதான் லீவ் லெட்டர். அது ஒண்ணு தான் பள்ளிக்கூடத்துல படிச்சு கொடுத்தது. இதுக்கு இப்படியா லீவ் லெட்டர் சொல்லுவாங்க? அப்படி தான் சொல்லுவாங்க. நீ எப்படி எழுதுற? once more சொல்லுங்க. once more? அது ரொமான்டிக்கா சொல்லுவா. சொல்லுங்க பாப்பா. I am suffering from fever. I am unable to attend class. I request you to grant me leave for 3 days. இதே கோவமா சொல்லணும் எப்படி சொல்லுவீங்க? I suffering from fever. I am accessing your honor. You request me you live for 3 days. சரி சிரிச்சிட்டே சொல்லணும் எப்படி சொல்லுவீங்க? இப்ப நீ என்ன டெஸ்ட் பண்ணியா? நான் உன்னை ரொமான்ஸா சொன்னீங்க, கோவமா சொன்னீங்க. இப்ப நான் சிரிச்சிட்டே சொல்லணும். நான் அதே மாதிரி ஏதாவது சொல்லுவேன். பரவாயில்லை அத சொல்லுவோம். நீ செய்யணும். செய்யறேன். நீங்க இப்ப சிரிச்சிட்டே சொல்லுங்க. ஏன் சபரி விரே. ஏய் ஏய் சிரிக்கதே சொன்னே, அழுக சொல்லல. சிரிச்சிட்டு தான் இருக்கேன். அப்புறம் அழுதுட்டா இருக்காங்க. திருப்பி சொல்லுங்க. சிரிச்சிட்டே சொல்லுங்க. குண்டியல சொல்லாத வாயில. நீ திருப்பிட்டு சொல்ல சொன்னே. என்ன சிரிச்சிட்டு சொல்லுங்க. நல்லா இருந்துச்சு மத்தி கடி. இல்ல மத்தி கடி இது கடி. சிரிச்சிட்டே சொல்லுங்க. நான் சிரிச்சிட்டு தான் இருக்கேன். நான் வந்ததுல இருந்து எப்பவும் சிரிச்சிட்டு தான் இருப்பேன். ஆமா. ஏய் ஏல நீ வச்ச சட்டமா? நீ வச்ச சவுடாரா? நீ வச்ச ஆளா? நான் வச்ச ஆளா தான் நீ. என்ன வச்சால? அடே தலிக்கிற 33 நம்பர் ரூம் போற. பாத்ரூம் சாவிய கொடுங்கயா. லைட்டா கூட்டி போறேன். எதுக்குயா பாத்ரூமுக்கு? தெரியல. பாத்ரூம் பழக்க மாட்டான். வேன் இருக்கு. சீச்சி அது என்ன மலப்பாறைல நம்ம ரெண்டு பேரும் மணப்பாறையில பாத்ரூம் இல்ல, பயப்படாத. மணப்பாறை பாத்ரூம் ஞாபகப்படுத்தி தொலையாத. ஒண்ணு கடிக்க 5 ரூபா வாங்குறாங்க. உள்ள போய் பார்த்தாங்க ஒரு கக்கூசுல கூட தாப்பாலே இல்ல. அப்புறம் எங்கடா தாப்பால் ஏற்கனவே ஒரு கைத்தை கட்டிட்டாங்க. இழுத்து பிடிச்சி நம்ம அப்படி உட்காந்துக்கணும். கைத்த விட்டோம்னு வச்சுக்க கதவு அதுக்கு கிரீஸ் போடாம வச்சிருப்பாங்க. எப்படி எப்படி? ஆமா. 2000 வாட்ச் ஏற போட்டிருந்தேன். வாட்சியை கழட்டி வாயில கவிக்கிட்டு பார்த்தேன். உள்ள போய் உட்காந்துட்டேன். கழுவுற டப்பா அங்கே இருந்துச்சு. கை தவிட்டா தான் கதவு அங்கே போயிருது. ஒரு ஐடியா பண்ணிக்கிட்டேன். இந்த கைத்தை எடுத்து காலில் கட்டிக்கிட்டு கழுவுற டப்பா அப்படி திறக்கலான்னு தான் முன்னாடி போனேன். லைட்டாக கொஞ்சம் கதவு திறந்துருச்சு. வெளியில் நின்னவன் என்ன அவசரத்தில் நின்னான்னு தெரியல போல இருக்கு.
லைட்டா கதவு திறக்கும் ஆளுதான் வரப்போகுதுன்னு முடிச்சு பிடிச்சி இழுத்தான் பார்த்துக்க கதவை வரட்டுண்ணே. நான் வேற வாயில 2000 ரூபாய் வாட்ச் வேற கட்டினேன்னு கத்துனல்ல கால் இங்க பொழந்துக்கிட்டு போயிருச்சு அவன் இழுத்தல்ல வாயில கடந்த வாட்ச் கலந்து மங்கூஸ் ஓட்டைக்குள்ள விழுந்துருச்சு. அப்புறம் எடுத்தியா இல்லையா? அப்புறம் கையை விட்டு உழப்பி எடுத்துட்டு வந்தேன். இப்ப நீ இந்த கையில தான் என்ன தொடாதங்கிற என்னத்தை தொடாதங்கிற உடனே தொடர. நீ நேத்து தேன் வாங்கிட்டு வந்தல்ல உள்ள கையில ஊத்தி நக்கினி எந்த கையில நக்கின எந்த கையில வைக்கிற? ஊத்திட்டியா? என்னல வாங்கி எடுக்கிற? மாசமா இருக்கியா? எத்தனை நாள் உனக்கு இந்த பிரச்சனை இருக்கு? வாந்தி எடுக்கிற? ஆமா. என் கையில நக்கினதுல இருந்தா வா நீ ஏன் சாப்பிடவே வரலாம்? ஒழுங்கா சாப்பிடல ஒரே ஒரு பழத்தை மட்டும் சாப்பிட்டு இருக்க. அது என் கண்ணு முன்னாடி உரிச்சு குப்புக்குன்னு சொல்ற. பச்சை பழத்தையே இந்த மாதிரி சாப்பிடுறியே. நான் பச்சை பழம் ஒண்ணுதாயா சாப்பிடுவேன். அது ஓ பழமா இல்ல ஏன் பழமா? உன் பழம். செஞ்சுட்டு போ. உங்க பழம் இல்லையா? ஊர்க்காரங்க கொடுத்த பழம். இப்ப ஊர்க்கார பழத்தை நீ சாப்பிட்டு இருக்க. சாப்பிட்டேன். குறித்து கொள்ளுங்கள். ஆமா ஓகே. இந்த வந்திருக்க கோயில் அவர்கள் இன்று ஊர்க்காரர்கள் பழத்தை சாப்பிட்டு இருக்கிறாய். காசு கொடுக்கும் போது அமைப்பாளர் பழத்தை சாப்பிடுவாய். ஒருவேளை நான் நாடகத்துக்கு போட்டால் என் நாடகத்துக்கு வரவில்லை பழத்தை சாப்பிட்டு பொழந்து கிடந்து என்று கூறிடுவாய். நன்றி ஐடியா கொடுத்தது. ஒழுங்கா நடந்துக்க. நீ ஒரு பெண்ண சொன்ன சப்ஜெக்ட் செக்ஷன் வரணும். இங்க வாடா முதல்ல நீங்க பேசுற. என்ன சொல்ற சொல்லு. நொண்ணையா பேசிக்கிட்டு இருக்க. பூச்சி பாரு. நான் பாட்டுக்கு பேசுறேன். நல்லா இருக்காத சொல்றேன். ஒரு ஆள் அப்படியே சிரிச்சு பேசிட்டா போதுமே கத்தி ஏறி. ஆமா ஒரு பொம்பளை பண்ணி கொஞ்சம் சிரிச்சா போதுமே. இழுச்சு நாடகத்தை முடிச்சிட்டு போயிடுறது ஏல. ஒரு பொம்பளை பண்ணி கொஞ்சம் சிரிச்சா போதுமே. இதே ஜாக்கெட் நீ வாட்டுக்கு இழுச்சிட்டே வந்துருவியே. நாங்க இழுச்சிட்டு வரோம் அவங்க அப்படியே பார்த்து ஏஹேன்ட்டு போயிடுவாங்க. ஐயா ஆமா இவங்க இழுச்சிட்டு வருவாங்க தானக்கா. ஐயா இழுச்சாதானே ஆத்தா இழுச்சானே தெரியுது. வாய் கிழிஞ்சோட மணிப்பரஸ் மாதிரி பப்பற. வாயை பாரு கிழிச்சோட தெரியுது. கிழிஞ்சோட மணிப்பரஸ் 1.5 முடத்துக்கு தொங்குற மாதிரி இருக்குது. ஐயா ஆத்தா விட்டு மண்டையா பாருடா பைபாஸ் ரோட் கொண்டா மாதிரி இருக்கு. ஆத்தா விட்டு தொண்டையா பாரு எதில இது மாதிரியே இருக்குது. அம்மா விட்டு இத பாரு என்னோட அது மாதிரி இருக்கு. ஆமா அப்பா விட்டு இத பாரு என்னோட இது மாதிரியே இருக்குது. ஏன் இங்க பாக்குற? ஏய் பொம்பளை பிளேட் என்ன காட்ற? நான் ஒண்ணுல பேண்ட ஏத்தி போட்டு. இது என்ன பேண்ட்? ஏன் பேண்ட் நான் ஏத்தி போடுறேன். உனக்கு என்னம்மா? ஓ பாடி நீ என்ன ஏத்தி போடு. இல்ல ஓ பாடி அவுத்து போடு. நான் எல்லாம் டைட்டா தான் போட்டுருக்கேன். அதனால கீழ விழுகாது. யார் பாரு டைட்டா போட்டுருக்கேன்னு எங்கல சாக்கெட்டே காணா. ஏய் இதாயா எங்க கேளுதா ஆத்தா மாரிங்களா என்ன பத்த ஆத்தா இங்க எங்கல சாக்கெட் கேளுதா நல்லா எங்கல போட்ட அது இது என்னடி சேப்பு கலர் துணி பேஷன் டிவில கட்டி தொங்க விடுவாங்க இல்ல. இங்க வாழ முதல்ல எங்கல சாக்கெட் எங்கடா சாக்கெட் எங்க இதாயா ஜாக்கெட்? அட இதாயா ஜாக்கெட்? திரும்ப இது என்னல கைத்த விட்டுட்டோனே பொளக்கணும் வந்து விழுந்துரும். இதுக்கு பேர் சாக்கெட்டா? ஏய் நான் என்ன சொல்றியே நீ முதல்ல நல்லா ஒழுங்கா Dress இருவாரு. இந்த சாக்கெட்ட நீ ஏன்டா கொடுத்திருந்தா எவ்வளவு ஃபேமஸா தெரியுமா தச்சிருப்பே. எப்படி தச்சு நீங்க டெய்லரா? டெய்லர் ராவா டெய்லரா என்ன சொல்றீங்க? என்ன சொன்னீங்க? இதுல போட்டு அடிக்கிற இதுல அடி. நீங்க உண்மையாலுமே டெய்லரா? சார் அதே மாதிரி நான் ஒரு குத்து. ஏய் நீங்க மட்டும் நெஞ்சில இல்ல சார் உங்களுக்கு அப்படியே தடவி. ஏய் தண்ணி வந்த கோலியாட்ட இழுக்காத. தண்ணி நல்லல அது வந்துருச்சா? இருக்கட்டும் சார் என்னோட துணி ஒரு டெய்லர் கூட ஒழுங்கா தைக்கவே மாட்டேங்கிறாங்க சார். நீங்க நல்ல டெய்லர் தானே? நான் பயங்கர ஃபேமஸ் டெய்லர்மா. என்ன சொல்றீங்க? நான் டெய்லரா யார் தெரியுமா காரணம்? யார் காரணம்? எங்க ஊர்க்காரனே. எப்படி? எனக்கு ஒரு டவுசர் தைச்சிருக்கேன் பாரு. உட்கார்ந்த அண்ணே குண்டி பக்கம் கிழிஞ்சு வச்சிரா லைட்டா ஒட்டு போட்டு தைடா அண்ணே. போட்டுக்கேன் பாரு ஒட்டு. ஏய் அது என்னது அங்கன மட்டும் மினுமினுங்குது? அவன் வெல்வெட் துணியில ஒட்டு போட்டு. அதாவது நீங்க அவன் ஒட்டு போட்டு இளவு விழுந்தவன் உட்கார்றே மறுபடியும் எந்த துணி கிடைச்சோ அத என்னடா பக்கன்னு சிரிக்கிறீங்க. அப்புறம் தச்சு கிழிஞ்சு வச்சுட்டாங்கறே அப்புறம் மறுபடியும் அந்த வந்து விரக்தில நீங்களே டெய்லர் ஆயிட்டீங்க. அதுல இருந்து நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். என்ன முடிவு பண்ணீங்க? காலி அவன் என்னடா பயங்கர ஃபேமஸ் டெய்லரா இருக்காரு. அவனோட பயங்கர ஃபேமஸ் டெய்லரா முடிவு பண்ணிட்டேன். பேம்பஸா? பேம்பர்ஸ்ல இல்ல ஃபேமஸ் டெய்லரா. ஃபேமஸ். 2030 கான புது மாடல் பாத்திருக்கியா? எப்படி? இங்க பார். இந்த மாதிரி மாடல் நீ பாத்து. என்னடா சிரிச்சிட்டு நடக்கறீங்க? புது மாடல் தான் இது என்னதியா? இது நீங்க பாரு சிம்மிஸ்னு பாத்தியா? முண்டா பாடி. சும்மா முண்டா பாடிம்ல ஒரு புண்டா பாடிம்ல. சிம்மிஸ்ல ஒரு சின்னிஸ்ல. அப்புறம் இது என்னது? இது வேற ஒண்ணுமில்லையா? அடா இது சிம்மிஸ்ல தா. வேற என்ன பாரு? அது 2 மாசத்துக்கு முன்னாடி வாங்குனேல்ல. ஆமா. என்னோட சட்டி. எது? இங்க திருப்பு.
உட்காந்த அண்ணே குண்டி பக்கம் பறந்து கிழிஞ்சு வச்சு ஏப்பா இங்கே எல்லாம் நீ அடிச்சு தள்ளி விட்டுருவாள் இருக்க அந்த ஆயாவை நல்லா இருப்பேன் படுத்தா முதல்ல நீ நாடகம் பார்க்குற போதும் புது படம் பார்க்குறவனோட பக்கத்து உட்காந்து பார்த்தா போதும் இந்த ஆர்வ குழாயில் படம் பார்க்குறேன் பாரு அவன் கூட பக்கத்தில் உட்காரக்கூடாது இப்போ பாரு வருவேன் பாரு கத்தி எடுத்து குத்துவேன் பாரு அப்படி அவன் குத்துறதுக்கு முன்னாடி நீ குத்துற நல்லா இருப்பேன் சாஞ்ச பார்ட்டி எழுப்பிடியா நாளைக்கு தான் ஹரிச்சந்திரா இங்கே வந்து பாரு கணிச்சலை பார்த்தியா இல்லையா தம்பி அது என்ன அது இது இங்கே வா சிம்மி ஏய் சிம்மி இங்கே வா உனக்கு ஒரு சட்டி வச்சிருக்கேன் சட்டியை ஏய் தம்பி அது என்ன பாரு வேற ஒண்ணுமில்ல வா வா இது வந்து கர்ச்சி வச்சுக்கிறதுமா அது அங்கிட்டு இது மணிப்பிரஸ் வச்சுக்கிறது இது சூச்சு போற மிஷின் வெளில வர்றது ருச்சி போது அது எப்படி வெளியில வரும் இங்க உனக்கு புது புது மாடல்லாம் நான் நிறைய தச்சு கொடுப்பேன் எப்படி ஏய் உட்கார்த்த உனக்கு அளவு எடுக்கணும் உட்கார் 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 முதல்ல அளவு எடுக்க எப்படி உட்காரணும் நீ உட்கார் மாத்த வாரே என்ன அகல குண்டியா என்னப்பா பண்ண போறோம் அளவு என்னதா ராசாங்கரியா ராசா ரோசாட்டு வாய் என்னதான் கூப்பிட்டியா ராசானு உட்கார் எங்க இருக்கு உட்கார்டா உட்கார் எதையா கொண்டாந்து வாயில வச்ச வைக்கலடா அது வேர்த்திருச்சுன்னு தொடச்சேன் உட்காருமா அப்பா ஏய் அளவெடுக்க போறே நல்லா சாமியை கும்பிட்டுக்க ஏய் அங்க என்ன வேலை எடுத்துட்டு இருக்கற இது முதல்ல குழி வெட்டணும்ல ஏய் எதுக்கியா அட கடை கட்டுறதுக்குமா இப்பதான் கடையே கட்ட போறேன் அதுக்குள்ள உட்கார் போறேன் புளுன்னு இருக்கு கடை கட்டி மிஷின் வாங்கி போட்டு பிசில போறேன் என்ன ஏமா அளவெடுக்கும் போது ஆட்டி விடாத எதை ஏம்மா அளவு எடுக்கும்போது ஆட்டிடாத பெருசா போயிடும் சும்மா சும்மா விட்டா ஏய் எதுக்கு கேக்குற ஆமா அசையக்கூடாதுதான் அளவு பாருங்க அட சும்மா விட்டா சத்தியா ஐயோ நீ ஒரு நேரம் சத்தியை நக்கி விட்டு கையை உள்ள வைக்கணும் ஒன்றாலாக்கிய சும்மா விட்டா ஏன் முண்டுதா இந்த சைடு 6 இது 6 இது 6 இந்த பக்கம் 6 இந்த பக்கம் 6 சார் ஏய் சோறு திக்கிற கையா விடுமா அதனால ஒண்ணுமில்ல ஏய் சீக்கிரமா ஹோட்டல் சாக்கெட் வேணுமா வேண்டாமா அம்மா சோறு திக்கிற கை இந்த பக்கம் 9 சார் ஏய் யாரே ஒப்புதுக்குற அளவு என்னடா ஒரு பக்கம் 6 ஒரு பக்கம் எவன் முடிச்ச வேலைடா இது? யார் பிடிச்சது வண்டியில நீ எந்த பக்கம் உட்கார்ந்து வந்த இந்த பக்கத்தா இந்த பக்கத்து ஓ பக்கம் தான் ஜன்னல் ஓரம் உட்காருமா பின்னாடி அளவு எடுத்து உட்கார் உட்காருமா நீ ஏ அப்பா என்னப்பா டெய்லர் புத்தியா கட்டறவங்க நல்லா என்னடா முதுக பாரு முனியாண்டி விலாஸ் தோசைகள் மாதிரி பல்ல 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 ஓ முனியாண்டி விலாசி தோசைகள் மாதிரி இருக்கா ஏ 42 42 42 சரி சரி 42 சாதா டைலர் தான் வேற மாதிரி இருப்பாங்க இப்ப பாரு நான் எப்படி முன்னாடி அளவு எடுக்கிறேன் இருமா ஏத்துற வச்சுக்க உள்ள போயிடுறது எங்கயாவது எதுல ஏறிட்டாலே எடுக்கற யாரு உனக்கு சங்கட்டமா இருந்துச்சுன்னா நீ இந்த பாவாடைய பாவாடைய கலட்ட வேண்டாம் உட்கார். ஏய் இடுப்பாடா இது இல்ல அது இவரு தரித்திர முடிச்ச மாதிரி யாரு அது? அப்பா போறாங்க இப்ப அப்பனை பார்த்தா எரிச்ச வருமே எரிச்சலவா படுத்துற பாடு தாயில தண்ணிய போட்டுட்டு 37 ஏய் 37 என்னதியா அங்க வாரு ஆரஞ்சு கலர் சட்டைய ஓ சிச்சியா பிள்ளையா சார் அளவு எடுத்துட்டீங்களா இல்ல இன்னும் முன்னாடி எடுக்கல ஏய் இங்க ஒரு அளவு தான் வரும் எடுத்தாச்சுமா உனக்கு சாக்கெட் எப்ப வேணும் எனக்கு சாக்கெட் நாளைக்கு காலையில வேணுங்க எத்தனை மணிக்கு வருவேன் ஒரு 10 மணிக்கு 10 மணிக்கெல்லாம் வந்துடும் அது ஆள் வந்துருவாங்க ஏய் இல்ல நிறைய ஆள் வந்துடும் ஓ அப்படியா ஆளு வராத நேரம் சொல்லுங்க கரெக்டாக ஒரு 7:30 மணிக்கு சன் டிவியில் நியூஸ் போடுவாங்கல்ல ஆமா அந்த நேரத்துக்கு வந்துரு அப்ப நானும் நியூஸ் பாப்பேனே சரி நியூஸ் முடிஞ்சோன்னு வரியா நியூஸ் முடிஞ்ச உடனே சீரியல்ல போடுவாங்க சீரியல் நியூஸ் முடிஞ்சோன்னு போட மாட்டாங்க 9:30க்கு மேலே அழுக ஆரம்பிக்கிறவங்க தான் அப்புறம் நாடகத்துக்கு கிளம்பணும்ல சார் நீ கிளம்புறது ராத்திரி சாயங்காலம் நீ நாடகம் முடிச்சுட்டு நேராக 33 நம்பர் ரூமுக்கு வந்துரு வந்துட்டு இருக்கு ஓ அங்கே தான் இப்போ அளவு எடுத்தேன்ல முன்னாடி எல்லாம் இது எது முன்னாடி தான் போட்டு மிதிக்கிறது நீங்க தான் அளவு எடுத்துட்டீங்களே சார் நீங்களே தைச்சிருங்க இல்லைம்மா சைஸ் பார்த்து வைக்கணும் சைஸ் பார்த்து அந்த
இப்போ எப்படி அப்படி பார்த்தோன்னு அப்படி பார்த்துக்கிட்டே அடிக்கணும். சார் நல்ல டெய்லர் பா. பார்த்துக்கிட்டே அடிக்கணுமா கப்பு கப்பு கப்புன்னு பாக்குறதோட மட்டும் சரி. இருதாமா முன்னாடி அழகேசனே முன்னாடிதான் கீழே போட்டு மிதிக்கிற மிஷின். இப்ப அப்படி இல்ல, கரண்ட் மிஷின். துணியை உள்ள கொடுத்துட்டு விட்டுட்டு சுவிட்ச் ஆன் பண்ணினா அது வாட்டு தச்சுக்கிட்டு இருக்கு. இப்ப அதுக்கெல்லாம் மிஷின் வந்துருச்சு. ஏழை சிரமப்பட்டுக்கிட்டு கிடக்குறேன். எந்த உதவியும் வேண்டிய இல்ல தைக்கிறதுக்கு தான். ஆமா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இந்த இடத்துல நான் ஒரு வியாபாரம் பார்த்துட்டு இருக்கேன். என்ன வியாபாரம் பாக்குற? இழந்த பழ வியாபாரம். பழத்தை யார்கிட்ட இழந்த? பழத்தை யார்கிட்ட இழக்கல. பழத்தோட பெயர் இழந்த பழம். இழந்தை பழமா? கூறும் இழந்த பழ வியாபாரத்தை கூறும். அப்படியே ஆட்டிட்டே போறேன். நான் அளவெடுத்ததெல்லாம் ஒரு ஓரமா கிடக்குது. இழந்த பழம் இழந்த பழம் இழந்த பழம். இது சட்டத்தை வந்த பழம், எல்லாரும் வாங்க பழம், இது உனக்கு மறந்த பழம். எது மத மல்தே மதைக்க மாட்டியா கைக்கு அடக்கமா இருக்குது. ஆனா சத்தியமா சொல்றேப்பா, ஒரு சில பக்க மேலத்தை பார்த்தா அப்படி வரும். இந்த இப்படியே உட்காந்துருப்பாங்க, பேசவே முகணும். பேசவே முடியாது. ஆனா எவ்வளோ ஒரு டயர்டா வந்தாலும் உங்களால பார்த்தா மட்டும்தான் எனக்கு அப்படியே எனர்ஜி தன்னால கிளம்பும். ஒருத்தவங்கள பார்க்கும் போதே நம்மளுக்கு தெரியும் இது நல்லா இருக்கும் நல்லா இல்லாம இருக்கும் அப்படின்னு. உண்மையாலுமே எனக்கு உடம்பு முடியாத சூழ்நிலை இன்னைக்கு. அதே செப்ப வர்றாரு அப்படிங்கவுமே நமக்கு உடம்பு நல்லா ஆயிரும். என்ன ஆச்சு? என்னமோ ஆச்சு உடம்புதையா? என்ன ஆச்சு? ஐயோ எல்லா தொழிலும் தெரியும் இருக்கப்பா. நிஜமாலுமே அப்பா இன்னைக்கு வந்து உடம்புக்கு முடியாத ஒரு சூழ்நிலை. நீங்க எல்லாம் வர்றீங்க அப்படின்னு சொன்ன உடனே தான் பெருமாள் அண்ணன் பார்த்தியா பக்கமெல்லாம் நல்லா கலகலன்னு இருக்கும் அப்படின்னு. ராஜேஷ் கண்ணன் பார்ட்டி சும்மாவா? எத்தனை நாள் உனக்கு இந்த பிரச்சனை? சார் கிட்டத்தட்ட ஒரு 4 நாளாவே இந்த என்னடா பண்ண காணா? இது என்னதுயா? நீ டெய்லர் தானே சொன்ன? பெரிய சித்தம் பௌத்திரம் மூலத்துக்கு மருந்து கொடுக்குற டாக்டர். எனக்கு மூலமல இல்ல, போயா முதல்ல. இல்ல முடியலன்னு சொன்னீல்ல. எத்தனை நாள் உனக்கு இந்த பிரச்சனை இருக்கு? இது என்னது சார்? காதுல மைமா. முதல்ல 3 நாளா இருக்கா? கேக்குதா? சார் டிபுக்கு டிபுக்கு கேக்குதா? சார் ஏதோ பெரு மூச்சா டிபுக்கு டிபுக்கு கேக்குதா? யோ நீ ஓகாத மாட்டேன்பியா? லூசு உனக்கு காது கேக்குதானா? செக்ஸ் பண்ணனும்ல. செக்ஸ் பண்றியா? செக் பண்ணனும், செக் பண்ணற. செக்அப் கேக்குதா? டிபுக்கு டிபுக்கு கேக்குதா? கேக்குது சார். இப்போ ஏய் சீ இந்தா எங்க வச்சு கேக்க சொல்றேன். முண்டம் கேக்குதா? பா வாந்தி வருதா? ஆமா சார். எது சாப்பிட்டாலும் வாந்தி வருது. ஆமா சார், தண்ணி குடிச்சாலும் வாந்தி வருது. நல்ல பீஸா இருக்குடா இது. சார் ஸ்டெத்தஸ்கோப் வச்சு ஆளே பலமேலே அத்தாதி குருவி அடமோலே. நெஞ்சு அப்ப அங்க அடி ஆனா கீழே கொண்டு வந்து கீழே அடிக்கிறீங்க. அடி வந்தாலும் வாடி மதுரை சுண்ணாம்புதாடி போனாலும் போடி புல்கொட போகலாம். வந்தாலும் வாடி மதுரை சுண்ணாம்புதாடி போனாலும் போடி புல்கொட புகழ. என்ன காத்திய மாசம் நாயாட்டம். நாய் எப்படி தெரியுமா கொலைக்கு? அவங்களும் உட்காந்துருக்காங்க, அவங்க பக்கம் திரும்பி தான் காமெடி பண்ணுவாங்க. முன்னாடி பொட்டை நாய் போகும், பின்னாடி ஆம்பளை நாய் போகும். இந்த ஆம்பளை நாய் பொட்டை நாயை பார்த்து சரத்து நாய் எப்படி தெரியுமா கொலைக்கு? எப்படி? முன்னாடி பொட்டை நாய் போறப்ப என்ன அர்த்தம்? சைஸா கெஞ்சிறது. எப்படி? என்ன ஒன்று 2 நாளாக விரட்டிகிட்டே இருக்கேன், நீ பாட்டு கண்டுக்காம போயிட்டு இருக்க. போன வர மட்டும் இந்த கருப்பு நாடு இழுத்துக்கிட்டே கடந்துருக்க. மலைக்கு மருங்காரு மலைக்கு. இது சைஸா கெஞ்சிறது. ஆம்பளை நாய் எப்படி குலைக்கும்?
பொட்டனா எப்படி தெரியுமா குலைக்கு எப்படி? பாலை பிடி சுருட்டிக்கு மூடு சரியில்லை ஆ. அடி நொறுக்கிட்டாங்க இதே வேலையாட அப்ப பார்த்தாலும் பின்னாடி வந்துட்டு மூடு நல்லா இருந்தா அல்ல மூடோட இருக்க பொட்டனா என்ன வேணும் என்ன வேணும்? குலைக்கிற வேலையே கிடையாது ஒன்லி சிக்னல் மட்டும்தான் எப்படி? நாக்க தொடுத்து குண்டியா குண்டியா அடிச்சுன்னு மேட்டுக்கு யார் அப்போ சிரிப்பு தாங்க முடியல மேட்டுக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் எதுவும் ஏய், அவர் வயசுக்கு என்ன சொல்ற? இப்போ ஒன்னே ட்ரை பண்றாரு ஏய், அடி கண்ணை திறக்கணும் சாமி கைய பிடிக்கணும் சாமி கண்ணை திறக்கணும் சாமி உன் கைய பிடிக்கணும் சாமி ஏனாடி அப்பட பாவம் ஆனாலும் என்னோட சாபம் ஏய், இது என்ன ஆட்டம்? நடிப்பு எப்படி நடந்துக்கிட்டே? கத்துக்கணுமா நீனு சரி. ஆமா நம்மளை பார்த்தோன்னே எல்லாம் கிளம்பி போயிடுவாங்களா இல்ல அப்படிலாம் இல்ல ஓப்பன் டான்ஸ் இல்ல பப்புன் டான்ஸ்னாரு உன் காதுல அப்படி விழுந்திருக்கு ஆமா சிரிச்சுக்க லட்சணத்துல அடி கூப்பிட்டா ஓடி வருவாளா யாரு? தாயி கும்பிட்டா ஓடி வருவாளா கூப்பிட்டா ஓடி வருவாடா சுதிபாட்டா ஓடி வருவாடா நீ யாரு? சாமியார் எல்லாம் பிடிக்கிறதா இல்லையா சாமி அண்ணன் பிடிக்கணுமா? ஆமா. சரி, வா, யாருங்கப்பா? கூப்பிட்டா ஓடி வருவாளா? இல்ல நான் பாரு நீ யாரு கூப்பிட்டா ஓடி வருவாளா என் தாயி கும்பிட்டா ஓடி வருவாளா கூப்பிட்டா ஓடி வருவாடா என் மரியத்தை சுதிபாட்டா ஓடி வருவாடா எந்த ஊர்ல சாமி ஆடையில வந்து புடிவா? புரியல எதை புடியல? சாமி வருதுல பிடிக்கணும்ல ஏய், எந்த ஊர்ல சாமி வந்து புடியல வந்து புடியலன்னு சைஸா கெஞ்சிராது எப்படி? ஆமா அதெல்லாம் எப்படி? உனக்கு தெரியாது பொம்பளை சைஸா பிள்ளை பிடிக்கிறதே சாமி வருமா? ஆமா எப்படி சாமி வந்துச்சு? சாமி ஆடும்போது கரெக்டா கண்டுபிடிச்சு விடுவியா எப்படி? யாரோட பொண்டாடி சாமி ஆடுதுன்னு எப்படி எப்படி சொல்லு நான் கரெக்டா கண்டுபிடிச்சு விடுவேன் எப்படி என்ன சொல்ற சொல்றீங்க? சைக்கிள் கடைக்கார பொண்டாடி சாமி வந்து அப்படி திரும்ப வரும் எப்படி வரும்? அது இந்த காத்து அடிக்கிற நினைப்புல வரும் எப்படி? அது கூப்பிட்டா ஓடி வருவா என்னாச்சு காத்து போயிருச்சு ஓஹோ டீ கடைக்காரர் அண்ணே நான் விளையாட்டு தானே சொல்றேன் நீங்க வாடி டீல பேதி டீ மாத்தி கடைக்கார பொண்டாட்டி. அது விளையாட்டு தான் சொல்றேன் நீ வேற என்ன சொல்ற? டீ இது தப்பா கடைக்கார நினைச்சுக்காதீங்க. பொண்டாட்டி சொல்லு. அது டீ ஆத்திர நினைப்புல வரும் எப்படி? அடி கூப்பிட்டா வரும் டிரைவர் கொண்டாடிக்கு வந்துன்னு வச்சுக்க டிரைவர் பொண்டாட்டிக்கு எப்படி வரும்? பசு ஓட்டுற நினைப்புல வரும் எப்படி அடி கூப்பிட்டா வரும் கண்டேட்டு பொண்டாடிக்கு வந்துன்னு வச்சுக்க எப்படி? ஊதிக்கிட்டு தான் வரும் எது கூப்பிட்டா வரும் ஒரு சில பேர் போர் கோவமா இருப்பாங்க எப்படி? கோவமா இருக்க முன்னாடிக்கலாம் ஞாபகம் வச்சு நான் கத்திரிச்சுக்கிட்டு கூப்பிட்டா சாமி என்ன எதையா பிடிக்க வர்ற? சாமி வந்து விரட்டுது இல்ல சாமி வந்து விரட்டுது. சாமி சூசு புளிஞ்சிரு போறக்க ஒரு சில பேர் பொறுமையா இருப்பாங்க எப்படி? பொறுமையா இருக்க முன்னாடி சாமி வச்சு எப்படி சவுண்டே வெளியில வராது ஏய், ஏய், எங்க ஏய் வந்து சாகுற? ஏய் இது என்ன வேற மீ ஓ மை காட் ஓ my Oh my God. ஏய் நீ படம் பாக்குற யோ, இல்ல, அது- ஓ சாமி அப்படி வருமியா இவ சிரிக்கிறாளே பார்க்காம சிரிச்சுக்கிறது லட்சணத்துல எப்படி செய்ய முடியும் கூப்பிட்டா படி வருவானா எங்க ஆகி கூப்பிட்டா படி வருவா கூப்பிட்டா ஓடி வருவாடா
கிடக்குது இல்லையே சுப்பிரமணி சோறு போட்டா திங்குது இல்லையே சும்மா கிடக்குது இல்லையே சுப்பிரமணி சோறு போட்டா திங்குது இல்லை. நீங்கள் பாடிய பாடலில் எனக்கு சிறு சந்தேகம் உள்ளது. என்ன சந்தேகம்? நீங்கள் பாடும் நான் அப்புறம் கேட்கிறேன். சும்மா கிடக்குது இல்லையே சுப்பிரமணி சோறு போட்டா திங்குது இல்லையே. என்னது சும்மா கிடக்குது? என்ன சோறு? பாலு போல வேணாங்குது, பஞ்சு மத்த வேணுங்குது. சுப்பிரமணின்னு ஒரு நாய் வளர்த்துக்கிட்டு இருக்கேம்மா. அந்த நாய்க்கு சோறு போட்டா திங்கதே இல்ல. திங்கிறதுல சிக்கனி மட்டனி கிட்டினி சிக்கனி கிட்டினி சும்மா கிடக்குது இல்லையே சுப்பிரமணி. அது போட்டின்னு வந்துருச்சுலம்மா. வா காலை தூக்க போறியா? கால் தூக்கணுமா? அந்த மாதிரிலாம் தூக்காத வேணாம். என்னதான் ஆம்பளைங்க எந்த வேலை செஞ்சாலும் அதை பெண்கள் செய்யக்கூடாது. பெண்களுக்குன்னு தமிழ்நாட்டில் தனிச்சிறப்பு இருக்கு. பெண்கள் தான் நம்ம நாட்டின் கண்கள் சொல்லுவாங்க. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? சொன்னா தானே தெரியும். பொம்பளைகளை ஏன் சுடுகாட்டு கூட்டிட்டு போக மாட்டேங்கிறாங்க? ஏன்? அங்கேனாச்சும் ஆம்பளை நிம்மதியா சாகட்டு முடியோட முக்காடு ஓட்டு விரட்டி விட்டுறது. வேற என்னங்கிறது? வா அப்புறம் ஏன் உயிரோட இருக்கற அதுக்கு போய் அந்த அரைச்சு அலையறிய? நாங்க அதுக்கு அலையிறேன் போல. அது முன்ன அந்த காலம் தான். எந்த காலம்? அந்த காலம் தான் அலையிறேன். அப்புறம் என்ன? நாங்க அதுக்கெல்லாம் வருத்தமே பட போறதில்ல. நமக்கு நம்ம திட்டம்னு ஒன்று இருக்கு. ஹலோ, திருச்சி ஏர்போர்ட் விஜய் குரூப்ஸ் வழங்கும் இங்கே டான்ஸ் ஆக எடுத்துக் கொண்டிருக்கும் அருமை பேபி கோகிலா அவர்களுக்கு 101 ரூபாய் அன்பளிப்பு வழங்கி பெருமைப்படுத்தியுள்ளார்கள். எனக்கு அன்பளிப்பு கௌரவப்படுத்திய அன்புள்ளங்களுக்கு என்ன சார்பாகவும் நாங்கள் சார்ந்த கலைக்குழுவின் ஏர்போர்ட் விஜய் விஜயம்மா ஃபேன்ஸ் சார்பாக மனமார்ந்த நன்றி 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 நன்றி. ஏர்போர்ட்னாவே எனக்கு ஒரு மாதிரி ஏயா இங்க ஒன்றும் இல்லை. என்ன ஏர்போர்ட்னாலே ஒரு மாறிங்கிற அப்புறம் ஒன்றும் இல்லைங்கிற அது எப்படி ஒன்றும் இல்லை? ஒரு சந்தோஷம் தான். என்னது? விடு விடு. எல்லாம் ஆடுற எல்லாம் பாடுற. ஏர்போர்ட்னா என்ன? ஏர்போர்ட்ல நிறைய போகும் வரும். ஏர்போர்ட்லாம் போகாது. ஏரோப்ளேன்ல என்ன காதல். போகும்? உங்களை பத்தின எனக்கு காதல் வந்துருச்சு. அந்த காதல நல்லா ஆடுறீங்க, எல்லாம் பாடுறீங்க. ஆமாங்க. காதல் என்ன தெரியுமா? என்ன காதல்னா என்ன? காதல்ங்கிறது காக்காப்பி மாதிரி. ஓ, எப்ப நம்ம தலையில விழுகும்னே தெரியாது. விழுந்தா? ஆமா, காக்காப்பியை கூட தொடச்சு எடுத்துடலாம். ஓஹோ, காதலை துடைக்கிறது பெரும்பாடு. பெரும்பாடு. ஆமா, அதனால